ஸ்டார்டிங் நான் எதில் வரணும்னு ஆசைப்படுறேன்னா, ஸோ வாட் ஆர் ஆல் த ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு? என்னென்ன ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் சொல்லுங்களேன். VO2 max. இது புக்கு சொல்லிடுச்சு. இப்போ இதை தாண்டி வேற என்னென்னலாம் இருக்கலாம்? VO2 max determine பண்ற ரெண்டு ஃபேக்டர். என்னென்ன? A- cardiac output. சாரி, கார்டியாக் அவுட்புட்டும் இல்லை. VO2 maxனா என்னன்னு கேட்கல. இல்ல அதுதான் டிட்டர்மைன் பண்ணனும்னு சொல்றேன். அதான் இப்போ கார்டியாக் அவுட்புட் டிட்டர்மைன் பை அடாப்டபிலிட்டி of training. Your performance is going to affect by what factor? Physiological factor. Physical and not physical, physiological factor. Training experience. Training experience இது மூணுல எதுக்குள்ள வரும்? இப்போ நம்ம பேச போற எல்லாமே எல்லாத்துக்குள்ளேயும் வரும். பட் ஆனால் ஏதோ ஒன்று ப்ரொடாமினன்ட் பண்ணணும். நம்ம எக்ஸசைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப எங்கே ஜாஸ்தி ப்ளே பண்ணோம்னா எக்ஸசைஸ் எக்கானமியில் ப்ளே பண்ணணும். இப்போ இதை பிரிக்கணும்னு பார்த்துட்டோம் அப்படின்னா VO2 max அண்ட் லாக்டேட் த்ரெஷோல்ட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஈச் அதர். ஒரு பர்சன் ட்ரைன் பண்ணுறாரு நிறையா அப்படின்னா VO2 max இன்க்ரீஸ் ஆகுமா? VO2 max இன்க்ரீஸ் ஆனால் லாக்டேட் த்ரெஷோல்ட் இன்க்ரீஸ் ஆகுமா? இப்போ பர்சன் நிறையா ட்ரைன் பண்ணால் லாக்டேட் த்ரெஷோல்ட் இன்க்ரீஸ் ஆகுமா? லாக்டேட் த்ரெஷோல்ட் இன்க்ரீஸ் ஆனால் VO2 max இன்க்ரீஸ் ஆகுமா? இது ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஈச் அதர். நல்லா புரிஞ்சவங்களுக்கு கேள்வி வரும், ஆனால் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இன்க்ரீஸ் ஆகுமா தான் நான் கேட்டேன். இப்போ நீங்கள் வந்து ரெகுலர்லி யூ ஆர் கோயிங் ஃபார் 1 hour ரன் வீக்லி ட்வைஸ். யுவர் VO2 max is 40 now. After 3 months VO2 max will improve, lactate threshold also will improve. நீங்கள் ட்ரைன்டு பாப்புலேஷன் பற்றியே யோசிக்காதீங்க, அங்கே தான் பிரச்சனை. நீங்கள் இமீடியட்டாகவே ட்ரைன்டு பாப்புலேஷன் உள்ளே கொண்டு வந்து அவங்க எக்ஸசைஸ் யோசிக்கும் போது எவ்ரி திங் இஸ் கோஸ் ராங். ஃபஸ்ட்டு அடிமட்டத்துலேருந்தே வருவோம். ஸோ போத் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஈச் தான். இது இன்க்ரீஸ் ஆனால் இது இன்க்ரீஸ் ஆகும், இது இன்க்ரீஸ் ஆனால் இது இன்க்ரீஸ் ஆகும். ஆகும் கண்டிப்பாக, ஆகாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் கேன் சேஞ்ச் த வேரியபிலிட்டி, பட் ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் வில் லுக் இன்டு இட் இன் டீடைல். ஓகேங்களா? அப்போ எக்ஸசைஸ் எக்கானமி ஹவு ரிலேட்டட் வித் திஸ் டூ திங்? இப்படி யோசிக்கணும் ஃபஸ்ட்டு பேசிக்காக. வாட் இஸ் VO2 max? மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம். எதுக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம் பண்ணணும்? எனர்ஜி ஏன் ப்ரொடியூஸ் பண்ணணும்? பி பர்ஃபார்மிங் த ஆக்டிவிட்டி விச் இஸ் நீடட் எனர்ஜி, விச் இஸ் நீட் ஃபார் எனர்ஜி. அதுக்கு VO2 max ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கு VO2 max ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. VO2 max வந்து ஸ்லோவாக, அதாவது ஆக்சிஜனை வச்சு நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற போது என்னால் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது, ஸ்லோவாக தான் பண்ண முடியும். அப்போ அது இவன் இம்பார்ட்டன்ட் ஆகும். ஸ்பீடு வரும்போது இவன் இம்பார்ட்டன்ட் ஆகும். உனக்கு சீக்கிரமாக பர்ஃபார்ம் பண்ணணும், இவன் இம்பார்ட்டன்ட். சொல்லுங்கள். அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா VO2 max நிறைய ஆக்சிஜன் தான், நிறைய ATP ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நிறைய ATP ப்ரொடியூஸ் பண்ணால் நான் நிறைய நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். இது மைண்டில் வச்சா போதும். லாக்டேட் சொல்லணும் என்ன? இப்போ இது வரைக்கும் புரிஞ்சில்ல ரித்திக்? டவுட் ஹோல்டு பண்ணுங்க. லாக்டேட் சொல்லணும் என்ன? கம்ப்ளீட் அண்ட் அனரோபிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். சரிங்களா? கம்ப்ளீட் ஏரோபிக் ஆக்டிவிட்டி, கம்ப்ளீட் அனரோபிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். பட் ஆனால் இங்கே நான் சொன்னது, ஆனால் 80% மேலே இங்கே பிரச்சனை வரும் தெரியுமா? இப்போ இங்கே 100% மேலே என்ன வரும்? 3 fuel system, ATP-PC, which intensity it comes into play? ATP-PC எனர்ஜி. நீங்கள் எனர்ஜியாக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா ATP-PC யூஸ் பண்ணுவீங்க, ஏரோபிக் யூஸ் பண்ணுவீங்க, அனரோபிக் யூஸ் பண்ணுவீங்க. ஃபேட்டு கார்போஹைட்ரேட்டில் விட்டுருங்க, ப்ரோட்டீன் அதெல்லாம் விட்டுருங்க. ATP-PC ஒன் எனர்ஜி சிஸ்டம், ஏரோபிக் எனர்ஜி சிஸ்டம், அனரோபிக் எனர்ஜி சிஸ்டம். இப்போ ATP-PC யூஸ் ஆகணும்னா இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்கணும்? வெரி ஹைன்றது எல்லாருக்கும் தெரியும். தப்பு. above 100% of VO2 max இருக்கணும். above 100% VO2 max இருந்துச்சுன்னா ATP-PC will be responsible. நான் ATP-PC யூஸ் ஆகாதுன்னு சொல்லலை, அதுக்கு என்ன மற்ற ஆக்டிவிட்டிக்கு 95% மேலே ATP யூஸ் ஆகும். பியூர் ATP நீங்கள் பியூராக அனரோபிக் டிபெண்ட் பண்ணணும்னா LT2 கிராஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுது இல்லை? பியூராக ATP-PC மட்டும்தான் வேலை செய்யணும்னா 100% VO2 மேலே இருக்கும். 110%, 120% VO2 max நம்மளால பண்ண முடியும். 100% முடியும். அது நான் இந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். மேக்ஸிமல் ஏரோபிக் ஸ்பீட் கிடையாது. இப்போ இன்னும் நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா, a person having 60 VO2 max ml per kg per minute, 60 ml per kg per minute வந்து கூப்பர் 12 minutes அச்சீவ் பண்ணியிருக்கான். 60 அச்சீவ் பண்ணணும்னா ஒரு 3500 மீட்டர் ஓடி இருக்கணும்னு வச்சுக்கோங்க.
3500 மீட்டர் இஸ் த டிஸ்டன்ஸ் he covered. அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் கிலோமீட்டராக எவ்வளோ கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட் ஓடி இருப்பான்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி ஒரு ஆவரேஜாக ஒரு 19 கிலோமீட்டர் பர் 18 கிலோமீட்டர் பர் ஹவரில் ஓடி இருப்பான்னு வரும். Is it a person with 100% intensity only can run at 80 km/h speed? இங்கே புரியுதா? மோர் தென் 100% ஒன்று இருக்குன்ட்டு 35 km/h ஸ்பீடில் கூட வர முடியும். உசைன் போல்ட் 44 km/h ஸ்பீடு ஓடினது. அப்போ அந்த ஸ்பீட் எங்கேருந்து வந்துச்சு? அது இன்னொரு பர்சன் தானே, அந்த பர்சனோட 100 அது இருக்கலாம்ல சார். அந்த பர்சனோட 100 வந்து அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு 18 km/h ஸ்பீடுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ட்ரெட்மில்ல இப்போ நான் ரித்திக்கு எடுத்து ஓட சொன்னனால ஈஸியாக 25 km ஸ்பீட் அச்சீவ் பண்ணுவான். அப்போ ரித்திக்கோட VO2 max வந்து 80. என்ன கேட்குறேன்னு புரியுதா உங்களுக்கு? புரியுது. அப்போ அவன் அந்த ஸ்பீட் அச்சீவ் பண்ண அவனால் 10 செகண்ட் தான் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு கேட்டகரி வச்சுருக்கீங்கல்ல, ஃபேட்டு மட்டும் தான் யூஸ் ஆகணும்னா LT1க்கு முன்னாடி, கார்போஹைட்ரேட் அனரோபிக் மட்டும் தான் யூஸ் ஆகணும் LT2க்கு அப்புறம், ATP மட்டும் தான் யூஸ் ஆகணும்னா 100%க்கு அப்புறம், மோர் தென் 100%. பட் இஃப் யூ ஆர் கிவிங் 100% ஆஃப் இன்டென்சிட்டி யூ கேன் சஸ்டெயின் பண்ணலாம். ரிஷப், ATPPC நம்ம யோசிக்கிறோம். ATPPC வந்து இப்போ நான் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறேன்னா ஒர்க் ஆகும். இப்போ எப்படி எல்லா சிஸ்டமும் ஒர்க் ஆகும் அப்படி ஒர்க் ஆகும். பட் அவனை மட்டும் யூஸ் பண்ணா 100% மேலே இருக்கணும் இன்டென்சிட்டி. greater than VO2 max. High intensity greater than VO2 max. Greater than 100% போனால் மட்டும்தான் you can only think of utilizing pure ATPPC system. புரியுதா? சரி, இப்படி யோசிக்கலாமே நம்ம. 100 மீட்டர் வேர்ல்டு ரெக்கார்ட் எவ்வளோ? 9.58. அவ்வளோதான். அப்போ ஏன் ஒருத்தனால அப்படியே ஒன்றா 1 minute 40 seconds 1 kilometer ஓடிடலாம்ல? ஏன் முடியாது? ATPPC அவ்வளோதான் பண்ணும். 10 செகண்டுக்கு தான், 15 செகண்டுக்கு தான், மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ் தான் ஒர்க் பண்ணும். அவ்வளோதான் முடியும் உங்களால். புரிஞ்சா? இப்போ LT1 before aerobic, LT1 to LT2 mixture of both and glycogen sparing effort comes into play. I think what I'm trying to say here, what is VO2 max? How much oxygen we are using? Consuming to produce energy. Well, to utilize ATPPC we need oxygen? No. Simple. To replenish only we need oxygen. So it is more than 100%. If you are giving more than your 100% effort, then only ATPPC will comes into play. So we can't assume like whenever we are starting any activity immediately that intensity is a factor to determine the fuel utilization, not the duration. So what we have read, whenever we are starting to do any activity, that time all three systems are going to. All three definitely comes into play. When you want to isolatedly one system to work harder to produce energy, then that should be more than 100% ATPPC. More than LT2 is anaerobic, less than LT1 is aerobic. இதுல வந்து என்னன்னா ATPPC நம்ம சொன்னோம் நம்ம உடம்புல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரைனிங் இருக்கிறவங்களுக்கு அது இது வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்டியூரன்ஸ் அத்லீட் எப்படி இருப்பாங்க? ஒல்லியா இருப்பாங்க. இப்போ இப்படி யோசிங்க, a person who having a 90 kg muscle mass and bulk muscular and person is having a 58 kg muscle mass and lean, and both are having a same VO2 max, both are having a same lactate threshold. Who can perform better? Endurance event or half marathon, chances வந்து lean exercise economy. அவ்வளோ பாடி வெயிட்டில் நீ 21 கிலோமீட்டர் ஓடினா யூ கன்சியூம் லாட் ஆஃப் எனர்ஜி. ஸோ அதுக்கு நீ இவ்வளோ பாடி வெயிட் இருக்கிறது தான் எக்ஸசைஸ் எக்கானமி. நூறா മനസ്സിലാവുന്നുണ്ടോ? സത്യമായിട്ട് മോൻ இப்போ ஐ மீன் ஒரு பர்சன் வந்து 85 கிலோ பாடி வெயிட்டில் இருக்கார், ஹாஃப் மேரத்தான் ஓடுறாரு. அவர் VO2 மேக்ஸ் சேம், லாக்டேட் த்ரெஷோல்ட் சேம். ரெண்டு பேருக்குமே 80% லாக்டேட் த்ரெஷோல்ட் அச்சீவ் ஆகுது. ரெண்டு பேர்த்துக்குமே VO2 மேக்ஸ் 60 இருக்குது. பட் இன்னொருத்தர் வந்து 60 கிலோ இருக்கார், இன்னொருத்தர் வந்து 60 கிலோ இருக்கார். யாருனால 21 கிலோமீட்டர் கம்மி டைமில் கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியும்? வெயிட் கம்மியாக இருக்கு அவங்களால தான்.
ஏன் வெயிட் கம்மியாக இருக்கனாலன்னா அதுக்கு பேர் தான் எக்ஸசைஸ் செகண்ட் யூஸ். யூ கன்சியூம் லெஸ் எனர்ஜி டு மூவ் திஸ் பாடி மாஸ் ஃபார் 21 கிலோமீட்டர் கம்பேர் டு 80 kg பாடி பர்சன். அதுக்கு சொன்னா இப்போ ஒரு வெயிட்டா இருக்காங்க, மசில் மாஸ் நிறைய இருக்கு, ஸ்டோரேஜ் நிறைய இருக்கும். ATP PC ஸ்டோரேஜ் வந்து ஸோ இப்போ அதான் இப்போ எக்ஸசைஸ் எக்கானமிங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு ஒன்று புரியும். இது ஒரு கான்செப்ட் ஆஃப் எக்ஸசைஸ் எக்கானமி. இது ஒரு கான்செப்ட் புரிஞ்சுதா எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இப்போ இன்னொரு கான்செப்ட் உள்ள கொண்டு உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? லாங் டியூரேஷன் கரெக்ட் தான். இல்ல அது அந்த அவங்க ரெண்டு பேருமே 100 மீட்டரோட வச்சிருந்தோம். அப்படி அவங்க 2 பேர்த்து 100 மீட்டர் ஓட வச்சிங்கன்னா அந்த மாஸ் இருக்க பர்சன் அதிகமாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். மாஸ் கம்மியாக இருக்க பர்சன் ஏன்னா 1 kg மசில் மாஸ் கேன் ஸ்டோர் 6 millimole ATPனா இப்போ 60 kg பாடி வெயிட் இருக்கவருக்கு 40 kg மசில் மாஸ் இருக்கு, 80 kg பாடி வெயிட் இருக்கவருக்கு 60 kg மசில் மாஸ் இருக்குன்னா யாருக்கு அதே ATP PC ஸ்டோரேஜ் இருக்கும், யார் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க? இப்போ எங்கே வந்துருச்சுல்ல. அப்புறம் இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா மசில் இத்தனோடு பெரிய சைஸ் இருக்கு, இவ்வளோ பெரிய சைஸ் இருக்கு, எது அதிக ரேட் ஆஃப் ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணும்? அவ்வளோதான். அதனால 100 மீட்டர் அத்லெட்லாம் ஜாக்டாக இருப்பாங்க, மஸ்குலராக இருப்பாங்க. எண்டிரன்ஸ் இவெல்லாம் ஷார்ட்டாக ஸ்மாலாக இருக்கும் ப்ராக்டிக்கலி. இப்போ இங்கே இன்னொன்று புரிஞ்சுக்கணும், அப்சல்யூட் வெர்சஸ் ரிலேட்டிவ் VO2 max. இதுக்கு டிஃப்ரென்ஸ் புரியணும். இது ஹோல்டு பண்ணுறேன் நான். இது சொன்னால் இந்த எக்ஸசைஸ் எக்கானமியில் பாடி வெயிட் பர்சன்டேஜ் புரியும் தெளிவாக. இப்போ 2 பேத்துக்குமே 60 தான் VO2 max, ml per kg per minute, ml per kg per minute. ஓகே, அப்சல்யூட் மறந்துருங்க, நம்ம பார்க்குறதே ரிலேட்டிவ் தான். ரிலேட்டிவ்னு சொல்கிறதே ml per kg per minute தான். ஓகேவா? ஸோ 1 கிலோ பாடி வெயிட் 1 kg பாடி வெயிட். தமிழில் தான் பேசினா எல்லாருக்கும் புரியுது, உனக்கு புரியுதா? சீரியஸ்லி ஓகே. ஸோ 1 minute 1 kg body weight, how much oxygen utilizing? 80 kilo. Your body weight is 80 kg. VO2 max 60. 80 kg ஆல் டிவைட் பண்ணுங்க, VO2 max கெப்பாசிட்டி கம்மியாகுதா? 60 kg ஆல் டிவைட் பண்ணுங்க, VO2 max வந்து ஜாஸ்தியாகும். 60 kg mass has to utilize the 60 VO2 max. 80 kg mass has to utilize 60 VO2 max. Who can perform better? So 1 kg mass utilizing oxygen intake is reducing if your body mass is getting increasing. Exercise economy. So also exercise economy. So இப்போ நம்ம exercise economy ல என்ன பார்த்தோம்? What is exercise economy? Body mass அந்த ஸ்போர்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கா? எக்ஸாக்ட்லி டு மேட்ச் த ஸ்போர்ட், அதுக்கு பாடி மாஸ் இருக்கா? இப்போ சைக்கிளிஸ்டே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ப்ரிண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற சைக்கிளிஸ்டோட தை இவ்வளோ பெருசு இருக்கும், என்டியூரன்ஸ் ஈவென்ட் பண்ணுற சைக்கிளிஸ்டோட தை இத்தினூண்டு இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ செகண்ட் ஃபேக்டர் விச் இஸ் கோயிங் டு டிட்டர்மைன் த எக்ஸசைஸ் எக்கானமி இஸ் training experience. Training experience, for example, your running technique will improve. This is pointed out very clearly. Running technique will get optimized better. கண்ணை மூடிட்டு கூட ரன் பண்ண முடியும். கரெக்டா? ஹிப் ஃப்ளெக்ஸர் நீ கான்சியஸா பண்ணனா அதுவா நடக்கும். ஸோ ரன்னிங் டெக்னிக் வில் இம்ப்ரூவ். ரன்னிங் டெக்னிக் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா எஃபோர்ட் கம்மியாகும். எஃபோர்ட்லெஸ் ஆச்சுன்னா ஈஸியாக இருக்கும் எக்ஸசைஸ் ஆகணும். ஓகேவா? இது வந்து குட் மோட்டார் லேர்னிங். மோட்டார் லேர்னிங் உள்ள வந்துடும். மோட்டார் லேர்னிங் வந்து எக்ஸசைஸ் எக்கானமி பெட்டர் ஆகும். ஸோ இன்னொரு ஃபேக்டர் என்ன? வேற என்ன ஃபேக்டர்? ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் அடாப்டேட் ஆகும். மைண்ட் செட்டு இங்கே வரும். இது ஏன்னு நான் சொல்கிறேன். இப்போ 16,000 ரூபாய்க்கு ஷூ வாங்கிட்டு ஓடணுன்ற என்ன தேவை இருக்குது? அந்த ஷூவோட வெயிட்டு கம்மியான பர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தி ஆகுதா? எக்ஸசைஸ் எக்கானமி. புரியுதா? கிளாத்தில் ஏரோடைனமிக் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குது? எதுக்கு ஒரு டிஷர்ட் 5,000 ரூபாய்க்கு விற்கணும் ஸ்லீவ்லெஸ்ஸு? ஏன்னா when you run
இட் டசன்ட் அப்சர்வ் ஸ்வெட் லாஸ் பண்ணும். அப்போ உன்னோட ஸ்வெட்டு வெளியே வர வர இதில் பாடி வெயிட் கூடாது, இது உனக்கு ஹெவியாக ஃபீல் ஆகாது, எக்கானமி பெட்டர் ஆகும். ஓகேவா? இதில் பட்டன் வச்சு ஏன் தராங்க? ஏரோடைனமிக்ஸ் ரன்னிங் பண்ணும்போது அவர் சைக்கிள் எவ்வளோ கிலோ இருக்கும்? 15 கிலோ இருந்தால் எக்ஸசைஸ் எக்கானமி பாதிக்கும். புரியுதா? பயோமெக்கானிக்ஸ். ஏன் சைக்கிளிஸ்ட் இப்படி நின்றுட்டு ஓடாமல் இப்படி மூஞ்சி ஓட்டுறாங்க? பயோமெக்கானிக்ஸ். எனர்ஜி லாஸ் நிறைய ஆகுமா? ஸோ இப்போ புரியுதா எக்ஸசைஸ் எக்கானமி எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்ட்டு? ஆல்சோ எக்ஸசைஸ் எக்கானமி டிட்டர்மைன்டு பை லாக்டேட் த்ரெஷோல்ட் VO2. நம்மளோட பயோமெக்கானிக்ஸ் நான் வந்து அந்த ஸ்போர்ட்டுக்கு எனக்கு நான் வந்து ஃபேவரபிளா இருக்கேன்னா அது ஜாயிண்ட் அந்த மாதிரி ஃபீமர்ல இருந்து அப்படி எனக்கு ஓட முடியுது, அதுவுமே பயோமெக்கானிக்ஸ் தான். நான் ஸ்விம்மராக இருக்கேன், என்னோட ஆர்ம் லென்த் இஸ் மோர் தென் மை ஹைட் அப்படின்னா அட்வான்டேஜ், மோர் மொமெண்டம் பயோ. அதெல்லாம் பயோமெக்கானிக்ஸ் தான். கரெக்டு. நான் ஸ்குவாட், ஐ எம் டூயிங் ஸ்குவாட், மை ஃபீமர் லென்த் அண்ட் ட்ரங்க் லென்த் இஸ் ஷார்ட், advantage biomechanics. Exercise, seriously, exercise economy, to move 100 kg you will produce less energy, to move 100 kg I produce more energy. Exercise economy. Exercise economy. Running is a form of exercise. இது எல்லாத்துக்கும் பொருந்தும், டாப் டு பாட்டம் எல்லாத்துக்கும் பொருந்தும். இப்போ கிளியரா இருக்கா உங்களுக்கு? ஸோ ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ் பை ஹை லாக்டேட் அண்ட் ஹை VO2 max. Exercise economy will get better with a lactate threshold VO2 max 2. So main point of understanding is training experience with that motor learning. ஏன்னா அது நடந்துச்சு அப்படினாலே everything will get improved. Training experience teach you how to perform better with the biomechanics. Training experience will teach you automatically put your body mass to that position. Training experience will improve motor learning. Training experience will lactate threshold. Training experience will improve VO2 max. ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போது VO2 max பற்றி மட்டும் பேசுவோம். இதில் மைண்ட் செட்டுக்கு நான் கடைசியில் வரேன். இப்போது VO2 max பற்றி மட்டும் பேசுவோம். VO2 maxனா ஆக்சிஜன் கன்சம்ஷன் வி அண்டர்ஸ்டுட். வாட் இஸ் லாக்டேட் த்ரெஷோல்ட்? ஸோ இப்போ இங்கே தான் நான் அந்த வார்த்தையை மீன் பண்ணேன், ஏரோபிக்கு அனரோபிக்கு ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி. பட் லாக்டேட் த்ரெஷோல்ட் predominant factor to determine aerobic capacity. For example, out 100% of the effort, when lactate threshold 2 has to come, arrival point of lactate threshold 2 is going to determine how much aerobically you can sustain. How much aerobically you can sustain. So lactate threshold is going to determine the aerobic performance. It's way higher. ரொம்ப அவுட் 100% எவ்வளோ லாஸ்ட்டாக இருக்கோ அவ்வளோ பெட்டர் ஐ கேன் பெர்ஃபார்ம் aerobically. Okay, then every aerobic athlete also to work, not an only anaerobic athlete. இங்கே புரியுதா? அப்போ ஏன் அங்கே ஒர்க் பண்ணணுங்கிற கான்செப்ட்டுக்கு வருவோம். ஸோ இப்போ இது மூணும் புரிஞ்சிச்சா? ஸோ இது மூணு என்னென்ன ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? இதெல்லாம் ஃபேக்டர் தட் இன்ஃப்ளூயன்ஸ் த aerobic performance. If you know this factor, you know how to manipulate with this factor. So why we have to study this factor? நம்ம இந்த ஃபேக்டர் எதுக்கு படிக்கணும் ஃபர்ஸ்ட்? எங்கன்னு இம்ப்ரூவ் செய்யும்? How you manipulate this? இது எதுக்கு படிக்கணும்? அப்போ இதுதான் ட்ரைனிங் ஃபேக்டர்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ்னு பார்க்குறோம் நம்ம. அப்போ இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது படிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நான் கேட்குறேன். ஏன்னா இது பேசிக், இது தெரிஞ்சாதான் எனக்கு ப்ரோக்ராம் பண்ண தெரியுங்கிறது ஒத்துக்கிறேன். பட் அதை தாண்டி இண்டிவிஜுவலைஸ் பண்றதுக்கு அந்த பர்சனுக்கு ஏத்த மாதிரி நம்ம ட்ரெய்னிங் பண்றோம். ஸ்பெசிஃபைக்கா அவங்க இந்த டைம்ல ஓடணும், டைமிங் கொடுத்துருக்கு. ஓகே, மார்க்கனே போறாங்கன்னா ஃபுல் மார்க். இதுதான் அசஸ்மெண்ட், இதுதான் உங்களுக்கு அவுட்கம். இப்போ இந்த ஃபேக்டர் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னா, இப்போ பர்சனை நீங்கள் பண்ண போறீங்கன்னா வாட் இஸ் VO2 max ஆஃப் பர்சன், வாட் இஸ் லாக்டேட் த்ரெஷோல்ட், வாட் இஸ் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் சார்? புரியுதா ராகேஷ்? சத்தியமாக புரியுதா? கொஞ்சம் கொஞ்சம் புரியவே கூடாது, ஃபுல்லாக புரியணும்.
எக்கானமினா என்னன்னா ராகேஷ், இப்போது அமீனும் நீங்களும் 10 கிலோமீட்டர் ஓடினா அமீனால் ஏன் வந்து உங்களோட கம்மி டைமில் ஓட முடியும் ஒரு காரணம் என்ன அப்படின்னா அமீனுக்கு ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் என்ன நடக்கும்? இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்கு. VO2 max இருக்குல்ல, பாடி மாஸ் மட்டும் நான் லீனா இருக்கா பல்கா இருக்கா, ஏன் டைம் மட்டும் போறீங்க? இப்போ யோசிச்சு பாருங்க, அவரோட VO2 max 60, சரி அவரோட VO2 max 50, உங்கள் VO2 max 50, ஓகேவா? உங்கள் பாடி வெயிட் எவ்வளோ? உங்கள் பாடி வெயிட் எவ்வளோ? 77. இப்போ 50 ml வந்து 70 கிலோ யூட்டிலைஸ் பண்ணணும். நீங்கள் 50 ml எத்தனை கிலோ யூட்டிலைஸ் பண்ணணும்? யாருக்கு அட்வான்டேஜ்? 1 கிலோ யூட்டிலைஸ் பண்ணுற ஆக்சிஜன் ஜாஸ்தியாக இருக்குல்ல, அப்போ அட்வான்டேஜ் ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி யோசிச்சு பாருங்கள், நான் வந்து 32 கிலோ கட்டில் உருட்டி விட்டால் ரொம்ப தூரம் போகுமா, 2 கிலோ கட்டில் உருட்டி விட்டால் ரொம்ப தூரம் போகுமா? ஒரே ஃபோர்ஸில் ரெண்டையும் தள்ளுறேன், எது அதிகமாக போகும்? நியூட்டன்ஸ். 70 கிலோ வச்சு அவன் ட்ரெயின் பண்ணாலும் 70 கிலோவுக்கு உண்டான கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும், 70 கிலோவுக்கு உண்டான ஏரோடைனமிக் இருக்கும், 70 கிலோவை அவன் தாங்கி தான் ஓடி ஆகும். 70 கிலோவுக்கு உண்டான ஜாயிண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும்ல, அப்போ 50 கிலோவுக்கான ஜாயிண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸும் 70 கிலோக்கான ஜாயிண்ட் ரியாக்ஷன் வேறு இல்லை. ரெண்டு பேத்துக்குமே 100 கிலோ ஸ்குவாட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கலாம், பட் ஆனால் 2 பேத்துக்கும் சேம் கிடையாது. ரிலேட்டிவ் அப்சல்யூட் வேல்யூவில் சேம் கிடையாதுல்ல, வேறு இல்லை, ரிலேட்டிவ் வேல்யூ தான் நம்ம பார்க்குறோம் இங்கே. புரியுதா ராகேஷ்? ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ பாடி வெயிட் கம்மியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு அட்வான்டேஜ் டு பர்ஃபார்ம் ஃபாஸ்டர். இப்போ என்ன தான் சேமாக இருந்தால் கூட, ஏன்னா நியூட்டன்ஸ் செகண்டில் அது ஆக்சலரேஷன் மாஸ் ஜாஸ்தியாக இருந்தால் ஆக்சலரேஷன் கம்மியாக இருக்கும். இப்போ மாஸ் ஜாஸ்தியாக இருந்தால் ஆக்சலரேஷன் கம்மியாக இருக்கும், மாஸ் கம்மியாக இருந்தால் ஆக்சலரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா பர்ஃபார்ம் பெட்டராக பண்ண முடியும். அதான் எக்ஸைஸ் எக்கானமி. புரிஞ்சுல்ல? So what is my relative VO2 max? Absolute versus ml per kg per minute we are using, that is called relative VO2 max. Tell me Rishabh, you are doing 100 kg squat, Mohan is doing 100 kg squat. Can I compare both of you? Why? Body mass is totally means from tanking to physiology and physics, all things are different. Absolute strength. What we talk is both are doing 100 kg squat, absolute strength. So now Mohan body weight is 50, Rishabh body weight is 72. So 72 kg 72 kg lifted 100 kg, 52 kg lifted 100 kg, 2 times body weight, 1.7 times body weight. Who is stronger now? Relative value. Okay, so means when we are comparing two different value together. புரியலையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து why these sports are having body weight category then? Simply one talk. Okay, if body weight is 70 kilo, 80 kilo, why categorization is there? Just because more muscle mass, more force production. More force, you can't compare. If you want to compare, both persons should have same body weight. Okay Rishabh, so we are comparing, I did 100 kg, you can do 100 kg or not? Wrong. What is my body weight? 50 kg body weight person lifting 100 kg is twice his body weight he lifted. Twice, which is relative value. Absolute value 100 kg he lifted. Rishabh, 100 kg he lifted, absolute value. 100 kg he lifted is absolute value. But 1.5 times the body weight you lifted. Relative value. Per kg muscle mass can produce a force of 1.5 times your body weight, 2 times your. Who is stronger? Mohan is stronger, but both are lifted 100 kg. If you want to compare one athlete to another athlete, you have to use only relative value. மாத்தி சொல்றேனா? Absolute value compare மாத்தி relative தான் 100 kg, absolute தான் மாத்தி. I said wrong, just name change. இதுக்கும் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது கரெக்டாக சொல்கிறேன். 100 kg lifting relative value, body weight is absolute. Just absolute relative I said interchanged. Okay Narisha? So if you want to compare one person to another person, you should use only absolute value, not relative value. இதுக்குள்ள ஏஜ் கொண்டு வரணும்.
ஏஜ் கொண்டு வரலாம், 100% கொண்டு வரலாம். ஏஜ் எப்படி கொண்டு வருவீங்க? டக்குன்னு யோசிங்க, ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் ஒரு 20 இப்போ ஒரு 44 இருக்கிறவங்க என்னோட வெயிட் ஓகே, VO2 max ஓகே, லாக்டேட் ரெஸ்ட் எல்லாமே ஈக்குவலாக இருக்கு. அப்போ ஏஜ் பொறுத்து டிஃபர் ஆகுமா? 100% ஆகும். ஏன்னா ஏஜ் ரிலேட்டட் டிக்ளைன் இன் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா எல்லாரும் 40 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்ட் ஆகாமல் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஏன் எல்லாரும் 35 வயசுக்கு அப்புறம் கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, ரன்னிங் எல்லாத்தையும் ரிட்டையர்ட் ஆகுறாங்க? உசைன் போல்ட்டே ரிட்டையர்ட் ஆனார். எல்லா ஒலிம்பிக்ஸும் 100 மீட்டர் ஜெயிக்க வேண்டியதானே. அப்படிங்கும்போது எவ்ரி 30லேருந்து 35 வயசுக்கு அப்புறம் 35 வயசுக்கு அப்புறம் எவ்ரி இயர் உங்களுக்கு வந்து 1% ஸ்ட்ரென்த்து, 2% பவர், 1.7% பவர் கம்மியாகிட்டு தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் பண்ணாலும் கம்மி ஆகிறது கம்மியாகும். பட் ஆனால் நம்ம ட்ரைன் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ 40 வயசு வரைக்கும் கூட தள்ளி போடலாம், 42 வயசு. பட் ஒரு கட்டத்தில் தோக்க ஆரம்பிச்சிருவீங்க. தோக்க ஆரம்பிச்சிங்கன்னா தோத்துட்டே இருந்தீங்கன்னா ஓகே நமக்கு முடிஞ்சிருச்சுன்னு ரிட்டையர்ட் ஆயிடுவீங்க. எல்லா ரிட்டையர்ட் ஆகிற அத்லெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பீக்கில் இருக்கும்போது ரிட்டையர்ட் ஆக மாட்டாங்க. பர்ஃபார்மன்ஸ் டிட்டோரியேட் ஆகும்போது தான் ரிட்டையர்ட் ஆகும். அது காரணம் தான். ரொனால்டோ 40 வயசு விளையாடுறாருன்னா இஸ் ஃபிசியலாஜிக்கலி கெட் ரெடி டு பர்ஃபார்ம். ஆமாம், அவன் வந்து இன்னும் பர்ஃபார்மன்ஸ் டிட்டோரியேட் ஆகலை. ஆனால் யாரும் டீமில் சேர்த்துக்க மாட்டாங்க, வேறு டீம் ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியாது, அவனா ரிட்டையர்ட் ஆகிக்கும். ஸ்டார்டிங் ஒரு 10ல இருந்தே ஒருத்தங்க ட்ரெயின் பண்ணி வராங்க. அந்த பர்சனையும் எந்த ஏஜுக்குள்ள கம்மி பண்ணலாம், வெளியே வரலாம். 40 ப்ளஸ் போகுது. இந்த 2 ஏஜுக்குள்ள வந்து அவங்க இல்லை நீங்கள் எவ்வளோ ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறீங்களோ, எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்குறீங்க. அப்படி கிடையாது. ட்ரைனிங் ஸ்மார்ட்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் ட்ரைனிங் ஹார்டர் அண்ட் ட்ரைனிங் லாங்கர். ஸ்மார்ட்டர் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இது படிக்கிறோம். இப்போ வந்து இந்த ஏஜுக்கு அப்புறம் போயிடுச்சுன்னா கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும் சொல்லலாம். எந்த ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க? ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபோர் பியூபர்ட்டி, ஜஸ்ட் பிஃபோர் பியூபர்ட்டி. இதுக்குள்ளே நிறைய பயோபேண்டிங், லாக்டேட், லாங் டேர்ம் அத்லெட் டெவலப்மெண்ட், இந்த கான்செப்ட்ஸ்க்கெலாம் உள்ளே வரும். இப்போ நான் என்ன சொல்லணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலியட் கிப்சோகி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. எலியட் கிப்சோகி தான் மேரத்தானோட கோட்டுன்னு சொல்லுவாங்க. அவர் தான் மேரத்தானோட கோட்டு. அவர் ரீசெண்டாக பண்ண எந்த காம்படிஷன்லையுமே ஜெயிக்கல. ரிட்டையர்ட் ஆகலாங்கிற சுச்சுவேஷனில் இருக்கும்போது எல்லா காம்படிஷனும் அவர் கூப்பிட்டு வாங்க, இங்கே பண்ணி அவர் பேருக்கே வருவாங்கன்ட்டு. இப்போ MS தோனி என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் லாஸ்ட் 3 வருஷத்தில்? ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் பேரை வச்சுட்டு டிக்கெட் வைக்கிறது, கவுல் புல்லிங் நடக்குது இல்லை, அந்த மாதிரி தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிரும். நீ ஆனால் சாதிச்சு வச்சது நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் 5 வருஷம் எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சு சம்பாதிப்பாங்க, அவ்வளோதான். பட் ஆனால் ஏஜ் ஆகிடுச்சுன்னா பர்ஃபார்மன்ஸ் குறையும். பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிச்சுன்னா வி கேன் கம்பீட் வித் 10 இயர்ஸ் லெஸர் பார்ட்டிசிபெண்ட். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நமக்கு. கிளியரா? 100 அந்த சொல்லு. Having height is advantage for certain sport, certain movement. Weight lifting disadvantage, strength training disadvantage, swimming advantage, sprinting advantage, basketball advantage, volleyball advantage. Some people, everyone have advantage and disadvantage. Because we should know that requirement of the sport. The requirement of the sports meets our body economy very well. Then we are the better person to participate the sport. சொல்லுங்க. இல்லை இதுக்கு அடுத்து எப்படி எக்ஸசைஸ் பிளான் பண்ணுறதுக்கு அது வந்து என்ன டைப் ஆஃப் ட்ரைனிங் இருக்குன்ட்டு அதுக்கு முன்னாடி எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறது, மோடு, ஃப்ரீக்வன்சி, இன்டென்சிட்டி, அப்படி ஒவ்வொன்றா சொல்கிறீங்களா? ஃபஸ்ட்டு என்னது? மோடு எங்கே ஓகே வரும்? மோடு எங்கே வரும்? இந்த 3 இடத்துல எல்லா இடத்துலையும் வரும். பட் மோர் ப்ரெசைஸ்லி வரணும்னா மோடு எங்கே வரலாம்? அங்கே வரணும்ல. கரெக்டாக ஃபிட் ஆகணும்னா அங்கே ஃபிட் ஆகணும். அங்கே ஃபிட் ஆனால் தான் இங்கே 2 அதுக்கு தகுந்த மாதிரி இம்ப்ரூவ் ஆகும். எக்ஸசைஸ் மோடு. இப்போ ரன்னிங் போகிறவன் ரன்னிங் போனால் தான் பெட்டராக போவோம், சைக்கிளிங் பண்ணுறவன் சைக்கிளிங் பண்ணால் தான் பெட்டராக போவோம், ஃபைட்டர் பாக்ஸிங் பண்ணால் தான். அந்த மாதிரி மோடு எக்கனாமி கூட வந்துடும். அடுத்து ஃப்ரீக்வன்சி எங்கே வரும்? ஆன் பாயிண்ட் எல்லாத்துலேயும் வரும். நான் அதை டினை பண்ணல. ஏன்? நான் இப்போ சொல்கிறேன் ஃப்ரீக்வன்சி. இப்போ இன்டென்சிட்டி எங்கே வரும்? ஏன்?
அங்க அங்க வந்து இன்டென்சிட்டி தான் plays a major role. இன்டென்சிட்டி வந்து ஃபியூல் கன்சம்ப்ஷனுக்கு மேஜர் தான். ஓகே வேற என்ன இருக்கு? டியூரேஷன் இப்போ எங்கே வரும்? எக்ஸசைஸ் எக்கனாமி இங்கேயும் வரும், இங்கேயும் இங்கே வராது. அடுத்து ப்ரோக்ரஷன் எல்லாத்துலேயும் வரும். ப்ரோக்ரஷன் பிரின்சிபலாக பாருங்கள், பிரின்சிபலாக பாருங்கள். இதில் இப்போது நான் இப்போ சொல்கிறது புரியுதான்னு பாருங்கள் எல்லாரும். ஃப்ரீக்வன்சி இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இன்டென்சிட்டி. ஃப்ரீக்வன்சி இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இன்டென்சிட்டி. ஃப்ரீக்வன்சி, intensity, duration, all three indirectly proportional to each other. எப்படி எல்லாத்துமே ஒண்ணுக்கு ஒண்ணு அதிகமாக ஃப்ரீக்வன்சி வச்சிங்கன்னா அதிக டியூரேஷனில் ட்ரைன் பண்ண முடியாது. அதிக டியூரேஷனில் ட்ரைன் பண்ணிங்கன்னா அதிக ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரைன் பண்ண முடியாது. அதிக ஃப்ரீக்வன்சி ட்ரைன் பண்ணிங்கன்னா ஹை இன்டென்சிட்டியிலே டெய்லியும் ட்ரைன் பண்ண முடியாது. டியூரேஷன் குறையும், டியூரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். டியூரேஷன் இன்க்ரீஸ் ஆனால் இன்டென்சிட்டி குறையும், இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆனால் டியூரேஷன் குறையும். ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்க இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு, சரிங்களா? சரி, நான் உனக்கு ஃப்ரீக்வன்சி வாரத்தில் எத்தனை நாள் கொடுக்குறேன்னு பார்க்க போகிறீங்க. சொல்கிறேன் ஹேமா, வாரத்தில் எத்தனை நாள் கொடுக்குறேன்னு பார்க்க போகிறீங்க, எவ்வளோ இன்டென்சிட்டியில் கொடுக்க போகிறேன்னு பார்க்குறீங்க. வாரத்தில் 6 நாளுமே ஒருத்தன் ஓட வச்சா 6 நாளுமே ஹை இன்டென்சிட்டியில் ஓட வைக்க முடியுமா? அங்கே தான் நம்ம குறுக்கில் வந்தார் ஒருத்தருன்ற மாதிரி. இப்போ நீங்கள் இப்படி யோசிக்கணும். ட்ரைனிங் பிரின்சிபல் சொல்லுங்கள். ஸ்பெசிஃபிசிட்டி எங்கே வரும்? ஜெனரலா கேட்கலாம். ஸ்பெசிஃபிசிட்டி இது 3ல் எங்கே வரும்? எக்ஸைஸ் எக்கனாமி, ஒய் எக்ஸைஸ் எக்கனாமி. இப்போ ஹேமா, ஸ்பெசிஃபிசிட்டினா ஸ்பெசிஃபிக் அடாப்டேஷன் இம்போஸ் டிமாண்ட், சைட் பிரின்சிபல். இப்போ நான் நல்லா ஃபாஸ்ட்டாக பவுலிங் பண்ணணும், என்ன பண்ணணும்? பவுலிங் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இல்ல நான் அப்படி யோசிக்கல. நான் என்னன்னா லாக்டேட் த்ரெஷோல்ட் அந்த அத மட்டும் ஸ்பெசிஃபிக்கா பண்ணலாம். இங்க ஸ்பெசிஃபிசிட்டி டு இம்ப்ரூவ் மை டைம் ஓகே அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னா தான் அங்க வரும். ஓகே ஓகே சரி புரிஞ்சுச்சு. சரி, ஸ்பெசிஃபிசிட்டி. அடுத்த பிரின்சிபல் என்ன? ஓவர்லோட் அண்ட் ப்ரோக்ரஷன். அகெயின் அது வீக்லி வந்துடும், இதுக்குள்ளே வரணும்னு அவசியம் இல்லை. ப்ரோக்ரஷனும் இது வந்துடும். அடுத்து இண்டிவிஜுவலைசேஷன் எங்கே வரும்? இது ரெண்டும் ஃபேக்ட். இது நீங்கள் அசஸ் பண்ண முடியாது, இது ரெண்டு தான் அசஸ் பண்ண முடியும். அசஸ் பண்ண முடியாதனால அதில் அத்தனை விஷயம் இருக்கு. லாஜிக் அவ்வளோதான். அப்புறம் ரெக்கவரின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்த 3 விஷயமும் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஈச் அதர். ஃப்ரீக்வன்சி ஹையாக இருந்துச்சுன்னா இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கும், இன்டென்சிட்டி ஹையாக இருந்துச்சுன்னா ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். டியூரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கும், இன்டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா டியூரேஷன் கம்மியாக இருக்கும். இப்போ ஃப்ரீக்வன்சி அண்ட் இன்டென்சிட்டி, டியூரேஷன் இன்டென்சிட்டி ஆர் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இப்படி பார்க்கலாம் நம்ம. இப்போ வாட் வாஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃப்ரீக்வன்சி அண்ட் டியூரேஷன் பார்த்தோம் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃப்ரீக்வன்சி அண்ட் டியூரேஷன் பார்த்தோம்னா இன்டென்சிட்டி இல்லாமல் இங்கே ரோல் பிளேயே பண்ண முடியாது. ரெண்டு ரெக்கவரி இல்லாமல் இவங்க 3 பேருமே ரோல் பிளே பண்ண முடியாது. புரிஞ்சா கேஷ்? புரிஞ்சா எல்லாருக்கும்? சூப்பர். ஸோ இங்கே இன்டென்சிட்டி அண்ட் ரிகவரி இஸ் கோயிங் டு டிட்டர்மைன் ஃப்ரீக்வன்சி, டியூரேஷன், மோட், டியூரேஷன்ஸ் எல்லாமே, ப்ரோக்ரஷன் எல்லாமே, உனக்கு என்ன வேணும் எல்லாமே இஸ் கோயிங் டு டிட்டர்மைன் பை இன்டென்சிட்டி அண்ட் ரெக்கவரி. இப்போ இன்டென்சிட்டிக்கு ரெக்கவரிக்கு என்ன சம்பந்தம்? அகெயின் both are directly proportional. High intensity need high recovery, low intensity need low recovery. Directly proportional each other is going to determine the indirectly proportional things. இது புரிஞ்சிச்சுன்னா பிளான் ரெடி பண்றது ஈஸி. ஓகே, பிளான் ரெடி பண்றது ஈஸி. புரியுதா? கேட்குதா இலக்கியா? ஸோ இங்கே இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் இங்கே இன்னொரு வேஷம் வந்து ரிகவரி இஸ் நாட் ஓன்லி டிட்டர்மைன் பை
intensity. Recovery is also determined by nutrition, sleep. external factor, internal factor. புரியல? இல்ல மொத்தமா ஒரே வாரத்துல முடிச்சு. ஆமா, sleep, இப்போ இந்த fuel வந்து எப்படி ஃபேக்டரை டிட்டர்மின் பண்ணாதான்னு யாராவது கேட்டிங்கன்னா இங்க டிட்டர்மின் பண்ணும். someone asked aerobic performance factor determination, ஏன் fuel வராது, ஏன் நியூட்ரிஷன் வராதுன்னா இங்க வரும், ஏன் இன்டென்சிட்டி வராதுன்னா இங்க வரும். உங்களுக்கு கான்செப்ட் புரியுதுங்களா? இது கிளியரா புரிஞ்சா எல்லாத்துக்கும்? சரி. மேக்ஸ்ல ஒரு ஃபார்முலா வரும்ல சார், ஒரு நிமிஷம் சார். மேக்ஸ்ல ஒன்று வரும், எல்லாமே இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இருந்துச்சுன்னா ரெண்டு இது கண்டிப்பா மேலே ஏறிச்சுனா தான் ஒரு இது அதனால வந்து அது எப்படி அட் டைம்ல எனக்கு மூணுமே இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்ல, நான் அப்படி புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். சரி. இது ரெண்டும் தான் இது கூட இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இது கூட டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இது டிட்டர்மைன் பை நாட் ஓன்லி இது கிளியரா? ஓகே. ஏன்னா நம்ம அதை பத்தி பேசணும்னு அவசியமே இல்லை, அதெல்லாம் பண்ணாதான் இதை பத்தி பேசவே முடியும். ஸோ இங்க இவன் வரணும் நடுவில் அப்படின்னா உனக்கு ஃபர்ஸ்ட் சாதிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வரணும், எக்ஸசைஸ் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் வரணும், இவன் உள்ள வரணும்னா. அப்போ உனக்கு என்ன தேவை, இது எதை டிட்டர்மைன் இருக்கும் அப்போ. ஸோ இப்போ இது எல்லாமே எதை டிட்டர்மைன் பண்ணி இருக்கும்னா பர்சன் இப்போ இதை டிட்டர்மைன் பண்ணி தான் இது எல்லாமே இருக்கும். புரிஞ்சா? ஸோ ஃபைனல் சமரி இப்போ நம்ம பார்த்தோம், அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு எக்ஸசைஸ் ஒருத்தங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட்டு, மோடு என்ன ஃபஸ்ட்டு பண்ண போகிறான். கடைசி சாப்டரில் கிராஸ் ட்ரைனிங் ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அத்லட் அதையே மட்டும் பண்ணக்கூடாது, இன்னும் கொஞ்சம் சேர்த்து மாற்றி பண்ணணும். அதுக்கு பேர் தான் மூமெண்ட் வேரியபிலிட்டி. சரிங்களா? அப்போது மோடு நீ எதை பண்ணுறியோ அதையே திருப்பி பண்ணால்தான் நீ இம்ப்ரூவ் ஆவ. ஓகே, பட் அதை மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தால் டிக்ரீஸ் ஆக. எல்லாத்துக்கும் அளவு இருக்குல்ல, அந்த மாதிரி. செகண்டு நம்ம பார்க்குறது வந்து ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக நீ ட்ரைன் பண்ண VO2 max இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? அதிக நேரம் நீ ட்ரைன் பண்ணும்போது VO2 max இம்ப்ரூவ் ஆகும். டியூரேஷன் பட் இன்டென்சிட்டி ஸ்பெசிஃபிக்காக ட்ரைன் பண்ணால் தான் லாக்டேட் த்ரெஷ்ஹோல்ட். இப்போ புரிஞ்சிச்சா? அவ்வளோதான், அதே தான். அடுத்து இப்போ VO2 maxும் ஃப்ரீக்வன்சி டியூரேஷனும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஈச் அதர், லாக்டேட் த்ரெஷ்ஹோல்ட் இன்டென்சிட்டியும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஈச் அதர். ஓகேங்களா? இப்போ பர்ஃபார்மன்ஸ் படி அது கடைசியில் சொல்கிறேன். ஸோ இப்போ இது புரிஞ்சிச்சா? இது ரெண்டு இது புரிஞ்சா கிளியராக இருக்கா? இப்போ இன்டென்சிட்டி வந்து ஃப்ரீக்வன்சிக்கு இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஏன் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல்? ஒருத்தன் ஜாஸ்தியாக தான் இன்னொருத்தன் ஜாஸ்தியாக இருக்க முடியாது. ஏன் அப்படி? ரெக்கவரின்னு ஒருத்தன் இருக்கனால. ஏன்னா ஹை இன்டென்சிட்டி நீட் மோர் ரெக்கவரி. ஏன்னா ரெக்கவரி டியூரேஷன் ஜாஸ்தி ஆகும்போது ஃப்ரீக்வன்சி கம்மியாகும்ல. இது பேஸ்ட் ஆன் த ரெக்கவரி. அதனால அந்த புக்குலேயே அந்த ரெக்கவரி நடுவில் ஆட் பண்ணியிருப்பாங்க. மோடுக்கும் அந்த என்னமோ ஃப்ரீக்வன்சிக்கு டியூரேஷனுக்கு நடுவில் வந்து ரெக்கவரின்னு கொடுத்தாங்க வார்த்தை, ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. நான் இதெல்லாம் படிக்கல, இப்போ வரைக்கும் அந்த சாப்டர் ஃபுல்லாக நான் படிக்கல, ஹெட்டிங் மட்டும் பார்த்துட்டு வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கேன். சரியா? அதனால தான் அது கொடுத்துருப்பாங்க. ரெக்கவரி ஸோ இம்பார்ட்டன்ட். ரெக்கவரி கேன் இன்ஃப்ளூயன்ஸ் போத் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், இன்டர்னல் ஃபேக்டர். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தான் இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டி இஸ் டிட்டர்மைன்ட் பை த பயோமெக்கானிக்ஸ், ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ், பாடி மாஸ், VO2 max எல்லாமே. ஆல்சோ இன்டென்சிட்டி கேன் பி டிசைடட் பை அந்த ஃபேக்டர் அன்னைக்கு எப்படி இருக்கும், ரெக்கவரி பண்ணியிருக்கோம், இன்டர்னல் ஃபேக்டரோட டிசைட் பண்ணோம். ரொம்ப சிம்பிளாக ஏன் மைண்ட் செட்டை VO2 max கொண்டு வந்தேன் அடுத்த ஆன்சருக்கு வரும். பேசணும் நிறையா இங்கே. ஏன்னா இன்டென்சிட்டி வச்சு மட்டும்தான் எல்லாமே டிசிஷன் எடுக்க போகிறோம் இங்கே. அப்படியா? இப்போ இன்டென்சிட்டி மட்டும் தனியாக ஏன் அப்போ பேசலை அப்படின்னா டைப் ஆஃப் ட்ரைனிங் இன்டென்சிட்டி வச்சு தான் இருக்கே. இன்டென்சிட்டி ஒன்லி கேன் டிட்டர்மைன் டைப் ஆஃப் ட்ரைனிங். சூப்பர். ஸோ இப்போ என்னென்ன டைப் ஆஃப் ட்ரைனிங் இருக்குது? லாங் டிஸ்டன்ஸ் ட்ரைனிங். லாங் டிஸ்டன்ஸின்னு வந்துருச்சுனாலே நீ லாங் டிஸ்டன்ஸ் ரன் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும், ஸ்லோவாக தான் பண்ண முடியும். அதனால லாங் டிஸ்டன்ஸ் ட்ரைனிங் ஆர் லாங் டியூரேஷன் ட்ரைனிங். அப்படியா? அது நான் தான் தகவல். ஓகே, புக்கு படிக்க. ஓகே, எதனால லாங்காக பண்ணணும், டியூரேஷன் ஜாஸ்தியாக இருக்கணும், இல்லை டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கணும், அப்போ அது ஸ்லோவாக தான் பண்ணுவோம். அப்புறம் LSD, லாங் ஸ்லோ டிஸ்டன்ஸ் ஆர் டியூரேஷன் ட்ரைனிங். ஓகேங்களா? ஸோ இது 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 அகைன் இந்த 3 ஃபேக்டருக்குள்ளே எதுக்குள்ளே வந்துடும்?
VO2 ரெண்டுலயுமே வரும். ரெண்டுலயுமே வரும். இதுல வரது அதுல வரும், பட் இதுல வரது இதுல வராது. ஓகே அது வரைக்கும் தெரியும். ஆமா, இதுல வர எதுவுமே இதுல வராது, இதுல வர எதுவுமே இதுல வராது. பட் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ரெண்டு பேரும் எனிமி. எனக்கு ஒரே மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ண முடியாது. பட் ஆனால் இவன் இம்ப்ரூவ் ஆனா அவன் இம்ப்ரூவ் ஆகும், அவன் இவன். பட் பர்ஃபார்ம் பண்ணணும்னா வேலைக்கு ஆக மாட்டானுங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ LT D LSD. LSD வந்து VO2 maxக்குள்ளேயும் வரும், இதுலேயும் வரும். ப்ரிடாமினன்ட்லி கம்ஸ் இன் VO2 max. இப்போ ஏன் LSD VO2 maxல வரும்? இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஏன் LSD நமக்கு தெரிஞ்சிருச்சு. லாங் டியூரேஷன் நீங்க பண்ற அப்படிங்கும்போது உன்னால இன்டென்சிட்டி மெயின்டைனே பண்ண முடியாதும் போது டெஃபினெட்லி பிலோ LT1 தான். டெஃபினெட்லி LT1 வேல்யூ இல்லாட்டி LT1 கொஞ்சம் கீழே. அவ்வளோ. நீங்க இன்டென்சிட்டி யோசிக்காதீங்க. புக்கில் 60-70 கொடுத்துருப்பான், பர்சன்ட் டு பர்சன்ட் மாறும். அதனால புக்கை படிச்சா வேலைக்கு ஆகாது. ஓகே, ஆன் பாயிண்ட் ஆஃப் LT1 தான் லாங் டியூரேஷன் ட்ரைனிங் ஆர் LT1க்கு கீழே. இப்போ இதை ரெண்டா பிரிக்கலாம். Zone 2 கார்டியோ, பேஸ் கார்டியோ தான் LT1ல ட்ரைன் பண்றது. பேஸ் கார்டியோ LT1ல ட்ரைன் பண்றது, LT1 கொஞ்சம் கீழே ட்ரைன் பண்றது Zone 2. சரி, ஓகே. இது ஏன் பண்ணணும் ஃபர்ஸ்ட்? நியூவா இருக்காங்கன்னா சாரிம்மா, நான் தப்பா கேட்டேன். இது பண்றதுனால இது எப்படி இம்ப்ரூவ் ஆகும்? மாத்தி கேட்டேன். இது வந்து ஒரு விஷயம் நான் ஏன்னா VO2 max வந்து டிட்டர்மைன்ட் பை கார்டியாக் அவுட்புட். அப்போ நம்ம என்ன ட்ரைனிங் பண்ணாலும் கார்டியாக் அவுட்புட் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி, ஹார்ட் ரேட் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி பண்ணா ஒரு ஃபேக்டரி இம்ப்ரூவ். சூப்பர். இப்போ இதுவே ஸ்ட்ரென்தனிங் எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டோம்னா, இப்போ நிறைய வால்யூம் ட்ரெயின் பண்ணோம்னா ஹைப்பர்ட்ரோஃபி வருமா? நிறைய இன்டென்சிட்டி ட்ரெயின் பண்ணால் ஹைப்பர்ட்ரோஃபி வரும். அஃப்கோர்ஸ் இன்டென்சிட்டி பிளஸ் மேஜர் ரோல், நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல. இன்டென்சிட்டி ஸ்பெசிஃபிக்காக ட்ரைன் பண்ணால் ஸ்ட்ரென்த் தான் இம்ப்ரூவ் ஆகும், ஹைப்பர்ட்ரோஃபி இம்ப்ரூவ் ஆகாது. ஹைப்பர்ட்ரோஃபி இம்ப்ரூவ் ஆகணும்னா நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறேன், நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறேன். புரியுது? நிறைய வால்யூம் ட்ரெயின் பண்ணிங்கன்னா ஹைப்பர்ட்ரோஃபி இம்ப்ரூவ் ஆகும். கரெக்டுங்களா? இதுதான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கில் ஹைப்பர்ட்ரோஃபி. இதுதான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கில் ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் ஆர் பவர் ட்ரைனிங். இன்னொன்று வந்து இப்போ இது எவ்வளோ ஆக்சிஜன் அப்டேக், அப்போ ஆக்சிஜன் நிறைய உள்ள வரணும் அப்படின்னா எனக்கு ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நான் ஆமாம் நிறைய ட்ரெயின் பண்ண இங்கே தான் எக்ஸசைஸ் ஃபிசியாலஜி கம்ஸ் இன் டு ப்ளே. என்னோட ஹார்ட் மசிலோட பம்பிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தியாகும், ஸ்ட்ரோக் வால்யூம் பேசிக்கலி இன்க்ரீஸ் ஆகும். ஸ்ட்ரோக் வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால் ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் கம்மியாகும். ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் கம்மியாச்சுன்னா ஹார்ட் ரேட் ரிசர்வ் ஜாஸ்தியாகும். ஹார்ட் ரேட் ரிசர்வ் ஜாஸ்தியாச்சு அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் பெட்டர் ஆகும். இது கார்டியாக் அடாப்டேஷன் படித்தோமா? ரெஸ்பிரேட்டரி அடாப்டேஷன் இதே மாதிரி ஒன்று நடக்குமா? ஞாபகம் இல்லை, அதனால இதே மாதிரி நடக்குமா? சரியா? மெட்டபாலிக் அடாப்டேஷனில் ஆரம்பிச்சது இந்த பிரச்சனையில் இப்படி போயிட்டு இருக்கோம் இவ்வளோ தூரம். மெட்டபாலிக் அடாப்டேஷனில் ஃபியூல் யூட்டிலைசேஷன் மாறும், LT1 தள்ளி போகும், LT2 தள்ளி போகும், அதெல்லாம் நடக்குமா? இப்போது மஸ்குலர் அடாப்டேஷன், கேபிலரி டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுறது, இந்த மாதிரி ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஜாஸ்தி ஆகிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபைபர் டைப் மாறுறதுன்னு சின்ன சின்ன சேஞ்சஸ் நடக்கும். ஏன்னா நீ நிறைய வால்யூம் கொடுக்கணும், அதுக்கு டியூரேஷன் கொடுக்கும்போது அது நடக்கும். கிளியருங்களா? ஸோ இதனால LSD டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு VO2 max இது ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் எவ்வளோ என்ன வந்துருவாங்க. பட் இங்கே அடுத்த டைப் ஆஃப் ட்ரைனிங் என்ன? ஸ்பேஸ் ஆர் டெம்போ ட்ரைனிங். பேஸ் ஆர் டெம்போ, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. சார் இதுக்கு பேர் இன்னொரு பேர் த்ரெஷோல்ட் ட்ரைனிங். த்ரெஷோல்ட் ட்ரைனிங்னா இப்போ வந்து LT1 வந்து முன்னாடி நம்ம ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கோம், முன்னாடி ஹார்ட் உடனே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆல்ரெடி ஒருத்தவங்க பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த லெவல்ல வந்து LT1 அச்சீவ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ஹார்ட் ரேட்ல இருந்து மேல ட்ரைனிங் பிட்வீன் LT1 and LT2 போயிட்டு ஒரு 3 minutes to 5 minutes போயிட்டு மறுபடியும் அதுக்கு கீழே இது இன்டர்வல் ட்ரைனிங். குழப்பிக்காதீங்க, புக்கில் கொடுத்துருப்பான் டெம்போ ட்ரைனிங்கை இப்படியும் பண்ணலாம்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் இன்டர்வல் ட்ரைனிங்னு. ஒரு இன்டர்வல் ட்ரைனிங் வரும்போது டெம்போவும் நம்ம சேர்த்து பேசுவோம். ஓகே. Interval training can be done in LT2 alone, ATPPC alone, anaerobic alone, ATPPC alone, aerobic alone யூஸ் கிடையாது, அது எல்லாம் வந்துடும். LT1 LT2 alone. Interval training can be done. இது எதை டிட்டர்மின் பண்ணுதுன்னா பேஸ் வேல்யூ. நம்ம 1:1 ரேஷியோ 2:1 ரேஷியோவில் தான் வந்து இது மூணுமே மாறும். ATPPC மட்டும் தான் யூஸ் பண்ணால் ரேஷியோ ஜாஸ்தி வேணும்.
அனரோபிக் மட்டும் தான் யூஸ் ரேஷியோ அதை விட கொஞ்சம் கம்மி வேணும். LT1க்கும் LT2க்கும் இன்டர்வல் ட்ரைனிங் பண்ணி ரேஷியோ கொஞ்சம் இன்னும் கம்மியாக இருந்தால் போதும். இதை நான் இப்போ சொல்கிறேன். இன்டர்வல் ட்ரைனிங் வச்சுக்கோங்க. அது இது கூட கன்ஃபியூஸே பண்ணிக்கங்க. புக்கை விட்டுருங்க சரிங்களா. புக்கை விட்டுட்டு த்ரெஷ்ஹோல்ட் ட்ரைனிங் ஆர் ஆல்சோ டெம்போ ட்ரைனிங்னா அது எதுக்கும் நடுவில் ட்ரைன் பண்ணுறதுன்னா LT1க்கும் LT2க்கும் நடுவில் ட்ரைன் பண்ணுறது இது எதுக்குள்ளே வரும்? ரெண்டுலேயும் வரும். ரெண்டுலேயும் வரும். இது ஏன் பார்க்குறோம் அப்படின்னா மோஸ்ட்லி நான் இங்கே தான் சொல்லுவேன். என்ன ட்ரைனிங் அது? கிரீக்கில் எழுதுற மாதிரி இருக்கு. த்ரெஷ்ஹோல்ட் ட்ரைனிங் ஆர் பேஸ் ட்ரைனிங் அப்படிங்கும்போது பிட்வீன் LT1 அண்ட் LT2க்குள்ள ட்ரைன் பண்ணுறது தான். ரொம்ப கஷ்டமாகவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவும் இல்லாமல் கஷ்டத்திலேயே வச்சுக்கிறது தான் சரிங்களா. ஏன் இதை பண்ணணும்? இதுலேயும் வரும். இதை பண்ற பேஸ் தானே? பேஸா? பேஸ் இல்லை, பேஸ். ஓகே. இதை பண்றதுனால என்ன நடக்கும்? இதை பண்ணா ஸ்பெசிஃபிக்கா லாக்டேஸ் சொல்ல இம்ப்ரூவ் ஆகும். இப்போ வந்து சார் நான் சொல்றது கரெக்ட் இல்லை. இப்போ ஸ்லோ அதில் வந்து அவங்க ஸ்லோன்னு சொல்லும் போது தெரிஞ்சு போச்சு ரொம்ப இன்டென்சிட்டி கம்மியா ரொம்ப நேரத்துக்கு ஓட அது மட்டும் 10வது VO2 max இம்ப்ரூவ் பண்றதுக்கு கொஞ்சம் லைட் இன்டென்சிட்டிலயும் மால்கி சொன்ன மாதிரி புஷ் பண்ணி ஆகணும். எக்ஸாக்ட்லி. கேபிலரி டென்சிட்டிலாம் ஓகே தான், பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நடக்கணும், இன்னும் ஆர்ட் பம்ப் பண்ணணும், ஸ்ட்ரோக் வால்யூம் இம்ப்ரூவ் பண்ணணும். இதை மட்டுமே பண்ணியிருந்தா வேலைக்கு ஆகாது. அதனால இது வந்து அது ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங்க்கும் LSDக்கும் நடுவில் இருக்கிறது தான் அது. ஒரு சில நாள் உனக்கு டைம் இல்லை. பேசிக்கலி LSD 1 hour of training with below LT1 and 20 minutes of training with between L1 and L2 same. புரியுதுங்களா? கொஞ்சம் இன்டென்சிட்டி கூட டைம் கம்மியாயிருச்சா? கொஞ்சம் இன்டென்சிட்டி கூட டைம் கம்மியாயிருச்சா? ஓகே, கொஞ்சம் இன்னும் டைம் கம்மியாயிருச்சு. ஓகே, அடுத்து என்ன ட்ரைனிங் சொல்லிருக்காங்க? இது வந்து ஒரே பேஸ்ல ஓடுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். LSD எப்படி கிடையாது? LSD வந்து நமக்கு பேஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாது. இது வந்து பேஸ்ல சஸ்டெய்ன்ட் ஆகும். ஆமா ஆமா ஆமா. எக்சர்சைஸ் எகனாமி பெட்டர் பண்றதுக்காக ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கலாம். எது? த்ரெஷ்ஹோல்டா? இல்ல த்ரெஷ்ஹோல்ட். பேஸ் ட்ரைனிங் எக்சர்சைஸ் அதான் நான் சொன்னேன். இப்போ VO2 max இம்ப்ரூவ் அது இம்ப்ரூவ் ஆயிடுமே ஆட்டோமேட்டிக்காக. பட் டேரெக்டாக அதுக்குள்ளே ரிலேட் ஆகுதான்னு கேட்டேன்னா, இப்போ நான் எக்ஸசைஸ் எக்கானமி இன்க்ரீஸ் பண்ணணும்னா நான் தனியாக A skip B skipலாம் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரன்னிங் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டெட் லிஃப்ட் நல்லா பண்ணணும்னா கொஞ்சம் வார்ம் அப்ஸ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக அதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் இந்த வழியில் ஹெல்ப் பண்ணும். அதான் இங்கே VO2 max போட்டோம்ல லாக்டேட் இது ஹெல்ப் பண்ணும், அது ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக. பட் ஆனால் அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது டேரெக்டாக பண்ணிடுமா ஸ்பெசிஃபிசிட்டி மோட் டியூரேஷன் மாதிரினா இப்போ வந்து பேஸ் ட்ரைனிங் பண்றோம். இந்த பேஸ்ல வந்து இவ்வளவு டியூரேஷன்ல நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது ஓவர் a period of time டியூரேஷன் எனக்கு கம்மியாகும். சேம் பேஸ்க்கு டியூரேஷன் கம்மியாயிட்டே வரும். அப்ப அது வந்து எக்சர்சைஸ் எகனாமி தான பெட்டரானதா? ஆமா, இப்போ இங்க இத தான் நான் சொல்றேன். VO2 L2 இம்ப்ரூவ் ஆகுறது டைரக்ட்லி அது கூட ரிலேட் ஆகும்ன்றேன். நம்ம வந்து இப்போ அது அவ்வளோ அக்யூரேட்டா அங்கே எழுதுற அளவுக்கு முடியாதுங்கிற மாதிரி நான் சொல்றேன். நான் பேஸ் ட்ரைனிங் பண்ணாலும் காத்துல அதே பாடி வெயிட்ல அதே இதில் தான் ஓட போறீங்க. LTD பண்ணாலும் LSD பண்ணாலும் அதே தான் பண்ண போறீங்க போது எக்ஸசைஸ் எக்கானமிக்கு இதுக்கு ரிலேஷன்ஷிப் இல்லைல்ல, டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இல்லைல்ல. Intensity is not going to determine exercise economy. சரி, அந்த இன்டென்சிட்டிலயே சேம் ஃபியூல் யூஸ் பண்றதுக்கு அடாப்ட் ஆவறதுனால இப்போ பேஸ் ட்ரைனிங் பாத்தீங்களா? அப்ப அந்த ஃபியூலுக்குமே இது இம்ப்ரூவ் ஆகும், இது இம்ப்ரூவ் ஆகும். நான் பார்த்து இம்ப்ரூவ் ஆகும், ஆல்ரெடி அங்கே போட்டேன்னு. இப்போ இங்கே நான் எழுதுற மாதிரி இங்கே எழுத முடியாதுன்றேன். பிகாஸ் இட் கம்ஸ் இன் திஸ் அப்படின்றேன். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்ன சார்? நான் பேஸ் ட்ரைனிங் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபியூல் யூட்டிலைசேஷன் பெட்டர் ஆகும். எனக்கு ஃபியூல் யூட்டிலைசேஷன் பெட்டர் ஆகுதுன்னு எக்ஸசைஸ் எக்கானமி ஆமான்றேன் நான். பட் ஆனால் இது டேரெக்டாக அங்கே போட முடியாதுன்றேன். ஏன்னா பேஸ் ட்ரைனிங் நான் பண்ணேன்னா ஃபியூல் யூட்டிலைசேஷன் இம்ப்ரூவ், அடாப்டிவிட்டி நடந்து எல்லாம் VO2 max இம்ப்ரூவ் பண்ணி போகுது, லாக்டேட் த்ரெஷ்ஹோல்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகுது. அதான் அங்கே எழுதிக்கிறேன் ஆல்ரெடின்றேன். LSD பண்றதுனால மோட்டார் லர்னிங் இம்ப்ரூவ் ஆகும், ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பேசிங்ல டியூரேஷன் இல்லைல்ல.
ஓ அது மெட்டபாலிக் டிமாண்ட் மெட்டபாலிக்குள்ள வரனால இது டேரெக்டாக வராது. பட் எல்எஸ்டினா நீங்கள் ஓட 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 எக்ஸ்பீரியன்ஸு மோட்டர் லேர்னிங் கால் போகிற பாதை இப்படி தான் போகணும் அதெல்லாம் பெட்டர் ஆகும்ல. அதனால எல்எஸ்டி மட்டும் அங்கே போட்டேன். ஆமாம் எல்எஸ்டியுமே போகணும் அவசியம் இல்லை, எதுக்குள்ள வரும்னு சொல்லி முடிச்சிடலாம் ஈஸியாக. பட் ஆனால் கொஞ்சம் ஸ்பெசிஃபிசிட்டி இருந்துச்சு போடுறதுக்கு. ஏன்னா ஃப்ரீக்வன்சி அதான் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், டியூரேஷன் அதான் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அப்போ அது இன்க்ரீஸ் ஆகும்போது தான் நம்மளால் அது, ஏன்னா எக்ஸசைஸ் எக்கானமின்னு பார்க்காம நம்ம ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸாக தான் அதை நம்ம பார்க்குறோம். அப்படிங்கும்போது அது தேவைப்படலான்ட்டு தான் அங்கே போட்டோம். மெட்டபாலிக் டிமாண்டுங்கும் போது டேரெக்டாக அங்கே மெட்டபாலிக் டிமாண்டுக்கு சம்மந்தம் இல்லை, இது வழியாக தான் வரணும். ஓகேவா? சரி, இப்போ அடுத்த ட்ரைனிங் நம்ம வந்து லாங் ஸ்லோ டிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம், த்ரெஷோல்ட் ஆர் பேஸ் ட்ரைனிங் பார்த்துட்டோம். அடுத்து இன்டர்வல் ட்ரைனிங். இன்டர்வல் ட்ரைனிங் எதுக்குள்ளே வரும்? ப்ரிடாமினன்ட்லி எல்டியில் தான் வரும். ஏன்னா இன்டர்வல்னு ஒன்று வேணும்னாலே டியூரேஷன் வைக்கிறதுனால சஸ்டெயின் பண்ண முடியலன்னு தான் அதுக்கு அர்த்தம். ஏன்னா இல்லாட்டி நடுவில் இதுக்கு இன்டர்வல்னு ஒரு வார்த்தை இருக்குது தேவையில்லாமல். இன்டர்வலே வேணாமே, என்னால் இன்டென்சிட்டி கூடும்போது டியூரேஷன் குறையும், அப்போ நடுவில் ரெஸ்ட் வருது. புரிஞ்சா? அப்போ இன்டர்வல் ட்ரைனிங் கம்ஸ் இன்டு லாக்டேட் அண்ட் இன்டென்சிட்டி தான் வரும் அதில். சரிங்களா? அப்போது ஒருத்தர் ஸ்பெசிஃபிக்காக இன்டர்வல் ட்ரைனிங் மட்டும் பண்ணால் லாக்டேட் சொல்லிட்டு இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸ்பெசிஃபிக்காக இன்டர்வல் ட்ரைனிங் பண்ணால் லாக்டேட் சொல்லிட்டு இம்ப்ரூவ் பண்ணணும். இன்டர்வல் ட்ரைனிங் பேஸ்ட் ஆன் வாட்? எனர்ஜி சிஸ்டம். எனர்ஜி சிஸ்டம் ஏடிபி பிசியாக இருந்துச்சுன்னா 1:1. இருங்க இப்படி வாங்க. ஏரோபிக் அனரோபிக் ஏடிபி பிசி 1:1 இங்கே தான் வரும். இல்லை இது ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து மாறும். நான் எனர்ஜி சிஸ்டம் வைஸ் பற்றி மட்டும் சொல்கிறேன். எனர்ஜி சிஸ்டம் வைஸ் பண்ணால் ஏரோபிக்காக தான் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க, அதாவது LT1க்கும் 2க்கும் நடுவில் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க. LT1 பண்ணுறீங்கன்னா இது என்னன்னா இப்போ அதில் மீன் பண்ணுறது என்னன்னா அந்த இன்டர்வல் ட்ரைனிங்னா அந்த இன்டர்வல் எவ்வளோ வேணுங்கிறது எவ்வளோ ஒர்க் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தானே அந்த இன்டர்வல் பொறுத்து தானே இப்படி நீங்கள் சொல்லுங்கள். அப்சல்யூட்லி கரெக்ட். இங்கேயும் 1:3 வரலாம், 1:1 வரலாம், 1:2 வரலாம். இங்கேயும் 1:3 வரலாம், 1:2, 1:3 இங்கேயும் வரலாம். பட் ஆனால் பேசிக்காக மூணை கான்ஸ்டன்டாக யோசிச்சோம்னா இதுக்கு ரேஷியோ ட்ரெஸ்ட் கம்மியாக தேவைப்படும், இதுக்கு கொஞ்சம் இன்டர்மீடியட் தேவை, இதுக்கு ஜாஸ்தி தேவைப்படும். பட் அந்த ஒர்க் டன் பை டிட்டர்மைன் பை இன்டென்சிட்டி. அகெயின் இப்போ இன்டென்சிட்டி அதிகமாக டியூரேஷன் ரெஸ்ட்டும் ஜாஸ்தி வேணும், இன்டென்சிட்டி குறைய ரெஸ்ட் கம்மி வேணும். இப்போ அகெயின் எல்லாமே இன்டென்சிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒர்க் டன் பேஸ்ட் ஆன் இன்டென்சிட்டி. இப்போ 400 மீட்டர் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் 40 to 3 minutes சம்திங் ஏதாவது இருக்குது. இப்போது 43 செகண்ட்ஸ் இருக்குது. ஆனால் உங்களோட 100% மூச்சை பிடிச்சி தலை சுற்றி வாந்தி போட்டு கீழே உழுகிற அளவுக்கு ஒரு பேஸில் ஓட சொன்னால் ரித்திக் வந்து 1 minute முடிச்சிடலாம். கரெக்டாக 60 செகண்ட்ஸில் ரித்திக் 400 மீட்டர் முடிச்சிடலாம். ரித்திக்கோட 100% இன்டென்சிட்டி. அப்போ ரித்திக்கு நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன், ரித்திக்கு நான் அதே ஆக்டிவிட்டியை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன். அப்படிங்கும்போது ரித்திக்கு இப்போ நான் ஏரோபிக்காவும் அனரோபிக்காவும் ஏடிபியும் ப்ரிஸ்கிரைப் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஏரோபிக்காக ரித்திக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டியை 65 to 70 செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணுன்னு சொல்லி ரெஸ்ட் பீரியட் கொடுப்பேன். 70 செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ண சொல்லி ரெஸ்ட் பீரியட் கொடுப்பேன். அப்போ அவன் இன்டென்சிட்டி குறையுதா? அந்த ஆக்டிவிட்டியோட இன்டென்சிட்டி குறையுதா? டியூரேஷன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். இதுவே அவனோட அனரோபிக் சொல்கிறேன்னா 70 செகண்ட் அதுக்கு சொன்ன மாதிரினா 64-65 செகண்ட் இதுக்கு சொல்லுவேன். பட் ஏடிபி பிசி மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா டிஸ்டன்ஸே குறைப்பேன். அதுதான் நான் டிஸ்டன்ஸே, அதனால அதுக்கு தான் டிஸ்டன்ஸே குறைப்பேன். டிஸ்டன்ஸே குறைப்பேன். 200 மீட்டர் மட்டும் தான் கொடுப்பேன் அவனுக்கு. 200 மீட்டர் மட்டும் தான் கொடுக்கும்போது 400 மீட்டர் யூ கேன் கண்டினியூ கம்ப்ளீட்டட் இன் 60 செகண்ட்ஸ்னா நான் 200 மீட்டரில் 25 செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ண சொல்லுவேன். 25 செகண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ண சொல்லி ரெஸ்ட் ஜாஸ்தி கொடுப்பேன். உங்களுக்கு மிக்சர் பண்ணுறது புரியுதுங்களா? இப்போ வந்து நானுமே என்ன இங்கே நான் இப்போ இங்கே 3 தான் டைப் ஆஃப் ட்ரைனிங்கே இருக்கீங்க. ஒன்று இன்டென்சிட்டி கம்மியாக லாங் டியூரேஷன் ட்ரைன் பண்ணுறது, இன்னொன்று ஸ்பெசிஃபிக் இன்டென்சிட்டியை தேவைப்படுறது ட்ரைன் பண்ணுறது த்ரெஷ்ஹோல்ட் ட்ரைனிங், இன்னொன்று ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங். 3 டைப் ஆஃப் ட்ரைனிங் தான் இருக்குது. அந்த ஃபார்ட்லெக் மெத்தடுன்றது என்னென்னா ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. சொல்லிருக்கேன் இதெல்லாம் ஃபேக்டர் சென்சிபிள், இந்த ஃபேக்டர்ஸ் எப்படி எப்படிலாம் வேரியபிளாக மாறுது, என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் அது கூட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. அப்புறம் நம்ம படித்த ஸ்பெசிஃபிசிட்டி, சென்சிட்டிவிட்டி ப்ரோக்ரஸிவ் ஓவர்லோடு அதெல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுது, அது கூட இந்த இன்டென்சிட்டி, ஃப்ரீக்வன்சி, டியூரேஷன் இதெல்லாம் எப்படி மேட்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது எதுக்கு ரிலேட்டபிள், எது கூட ஒத்து போகும், எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல், எதுக்கு இன்டெரக்ட்லி ப்ரொபோஷனல் நம்ம பார்த்தோம்.
சரிங்களா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரைனிங் டைப் ஆஃப் ட்ரைனிங் எப்படி இது கூட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தோம். சரிங்களா. இந்த இன்டர்வல் ட்ரைனிங் பற்றி மட்டும் நான் தனியாக சொல்கிறேன், தனியாக ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ பேசினா கண்டிப்பாக டவுட்ஸ் வரும், புரியாது. அடுத்த வாரம் நான் இன்னொரு கிளாஸ் பிளான் பண்ணுறேன், அடுத்த வாரம் இன்னொரு ½ hour கிளாஸ் பிளான் பண்ணுறேன். அதை நான் வேறு மாதிரி எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் பேச வந்ததை சொல்லிடுறேன். நம்ம பேசாத ஒரே விஷயம் இன்டென்சிட்டி. ஹவு டு மானிட்டர் தி எக்ஸசைஸ் இன்டென்சிட்டி, ஹார்ட் ரேட், ஆர்பி, நெட்டு, பவர், VO2 max, லாக்டேட் த்ரெஷோல்ட். ஆக்சுவலாக லாக்டேட் எவ்வளோன்னு பார்த்து பண்ணுறது. பட் ப்ராக்டிக்கலி அப்ளிகபிள் ரெண்டே தான் இங்கே. நம்ம லெபரட்டரி செட்டிங்கில் இல்லாட்டினா ஹார்ட் ரேட்டும் ஆர்பிஐ மட்டும்தான். ஆர்பிஐ ரிலேபிள் கிடையாது. 3 மெட்டும் ரிலேபிள் கிடையாது. பர்சன் பாடி வைத்த மாதிரி மாறும். மெட்டும் ரிலேபிள் கிடையாது. அது ஏன்றது மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், மறுபடியும் தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம். மெட்டு நான் அது விட்டுறலாம். ஹார்ட் ரேட்டு, ஆர்பி கேன் பர்செப்ஷன் ரிலேட்டட் யாரும் நடக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் தான் காட்டாக சொல்லணும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவனுக்கு ஆர்பி தேவையில்லை. அதுதான் இங்கே பிரச்சனை. டாக் டெஸ்ட்டும் ஒரு பேசிக் லெவல் ஆஃப் ஆர்பி கெஸ் பண்ணுறது தான். இப்போ சுரேந்தர் மாதிரியான ஆள்களுக்கு ஆர்பி கண்டே பிடிக்க முடியாது. அவன் வந்து 100% எஃபர்ட்டில் ஓடிட்டு ஆர்பி 11 தான். அவனுக்கு டாக் டெஸ்ட் வைக்கலாம். பேச முன்னாடி பொய் பேசுகிறதா நான் பேச முடியாதான் அப்படிங்களாம். பட் ஆனால் இது நாங்கள் வச்சோம் வந்து ஆர்பி வந்து நம்ம சொன்ன மாதிரி பர்செப்ஷன் ரிலேட்டடாக அதுக்கு ஒரு ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்பி கரெக்டாக சொல்லவே வேணும். ஆர்பி ஒருத்தர் கரெக்டாக கெஸ் பண்ணுற அளவுக்கு இம்பார்ட்டன் நமக்கு ஆர்பி தேவைப்படாது. ஸோ அதனால் ஆர்பி இருக்கிறப்போ ஹார்ட் ரேட் ஒன்லி வேரியபிள் வி கேன் ப்ரிஸ்கிரைப். இப்போ ஹார்ட் ரேட் எப்படி VO2 max கூட போகும், இன்டென்சிட்டி எப்படி வச்சு ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளஸ் வந்து இந்த வேரியபிள்ஸ் ஆஃப் ட்ரைனிங் மெத்தட்ஸை எப்படி அலைன் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போவே உங்களுக்கு ஓரளவுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். நல்லா புரிஞ்சவங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் லாங் அண்ட் ஸ்லோ டிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஃப்ரீக்வன்சி கூட அப்பப்போ இருந்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. சரிங்களா. பட் ஹை இன்டென்சிட்டி பண்ணுறேன்னா நான் என்ன பண்ணுவேன், ரெஸ்ட்டு 2 நாளாவது வேணும். டெம்போ பண்ணுறேன்னா என்ன பண்ணுவேன் சார், த்ரெஷோல்ட் பண்ணுறேன் 1 நாளாவது ரெஸ்ட் வேணும். இது பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா. இப்போ இங்கே இன்னும் ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா VO2 max எவ்வளோ வேணா இருக்கலாம், இங்கே பிரச்சனை இல்லை. லாக்டேட் ஹையாக இருந்தால் தான் யூ கேன் பர்ஃபார்ம் பெட்டர். இப்போ 2 அத்லெட் இருக்காங்க. இப்போ ரிஷப் நெவர் ரன் 42 கிலோமீட்டர். இப்போ ரிஷப் 21 மல்டிபிள் டைம் ஹீ ரன். வாட் இஸ் த பெஸ்ட் டைம் ஆஃப் 21 ரிஷப்? 2 hours 40 minutes. இப்போ ரிஷப் 2 hour 40 minutes 2 hour 20 minutes குறைச்சி 21 கிலோமீட்டர் ஓடுறது கஷ்டமா, 42 கிலோமீட்டர் ஓடுறது கஷ்டமா? 2 hour 20 minutes குறைச்சிக்கிறது தான் கஷ்டம், 42 வர்றது கஷ்டம் இல்லை. மைண்ட் செட் கம்ஸ் இன் டு பிளே. இப்போ லாங் ஸ்லோ டிஸ்டன்ஸ் பண்ணுறீங்கன்னா மைண்ட் செட் ஒன்லி லிமிட்டிங் ஃபேக்டர் டு ஸ்டாப் யூ. அதனால் 300 மைல் ஓடுறவனும் இந்த உலகத்தில் இருக்கான், 100 கிலோமீட்டர் ஓடுறவனும் இந்த உலகத்தில் இருக்கான், 10 கிலோமீட்டர் கஷ்டம் சொன்ன உலகத்தில் இருக்கான். மைண்ட் செட் இஸ் த மேட்டர் ஃபேக்டர் தாங்க. இங்கே தான் மைண்ட் செட் வந்துடும். இப்போ ஒரு லோ இன்டென்சிட்டியில் நீ எவ்வளோ நேரம் வேணால் பண்ணலாம். பிகாஸ் ஏரோபிக்கலி உனக்கு என்லெஸ் ஃபியூயல் இருக்குது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. புரிஞ்சா ஏன் மைண்ட் செட் எங்கே வந்துடும்ட்டு. இப்போ இது கிளியராக இருக்கும் பொழுது பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறது தான் கஷ்டம். 42 ஓடுறதெல்லாம் கஷ்டம் இல்லை. நான் 42 ஓடுனது கஷ்டம்லாம் இல்லை. ஆனால் அந்த 42 ஒரு டார்கெட்டாக வச்சு பண்ணால் தான் கஷ்டம். 50 ஓடுறது கஷ்டம் இல்லை, 100 ஓடுறது கஷ்டம் இல்லை. புரியுதா? இப்போ ஒரு மேரத்தான் ஓடுறது கஷ்டமா, 5 கிலோமீட்டர் இத்தனை டைமில் ஓடணும்னு பர்ஃபார்ம் பண்ணுறது கஷ்டமா? இப்போ புரியுது. அதனால தான் நிறைய என்டியூரன்ஸ் அத்லெட்ஸ்ட்டு கேட்கும்போது எது கஷ்டமான ஈவெண்ட்டுங்கும் போது ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஏன்னா லாங் டிஸ்டன்ஸாக அவங்க த்ரெஷோல்டே போக மாட்டாங்க. எரியாது, வலிக்காது, காலெல்லாம் வலிக்காது, எதுவுமே நடக்காது. புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்போ இது கிளியராக இருக்கும் பொழுது ஆஃப் பண்ணிடலாம்.